ஸோ இதை வந்து தெரிஞ்சுக்கங்க. அடுத்த விஷயம் வந்து சேலரி. ஸோ இப்போ நான் வந்து என்ஹெச்எஸ் மட்டும் சொல்கிறேன். நீங்கள் ப்ரைவேட் போயில் இன்னும் கூட சேலரி சில சமயம் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு நானாக ப்ரைவேட்டில் போய் ஒர்க் பண்ணுறதுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க. என்ஹெச்எஸில் ஓரளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட போதும். எக்ஸ்பீரியன்ஸே இல்லைனாலும் சில ப்ரொஃபஷன்ஸ்லாம் வந்து ஹெச்சிபிசி ரெஜிஸ்ட்ரேஷன் முடிச்சிருந்தோம்னா எடுத்துக்கிறாங்க. சரியா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேண்ட் 5, பேண்ட் 6, பேண்ட் 7. பேண்ட் 5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். ஏன்னா பேண்ட் 5லேருந்து தான் அவங்க வந்து ஸ்பான்சரும் பண்ண முடியும். பேண்ட் 4க்குலாம் ஸ்பான்சர் பண்ண மாட்டாங்க. அந்த ரேஞ்சுக்குள்ளே வராது. இது வந்து எல்லா ரேஞ்ச்லேயும் பேண்ட் 7 வரைக்குமே இங்கே வந்து ஒர்க் பண்ண முடியும். இப்போ நர்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா பேண்ட் 5லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும். இந்தியாவிலையோ இல்லை வேறு ஏதோ நாட்டில் எக்ஸ்பீரியன்ஸே இருந்தாலுமே பேண்ட் 5ல் இங்கே ஸ்டார்ட் பண்ணி எக்ஸாம்ஸ்லாம் முடிச்சு அங்கேருந்து தான் வர முடியும். ஆனால் ஏஹெச்பிஸ் பார்த்தீங்கன்னா பேண்ட் 7 வரைக்கும் இப்போ நம்ம பசங்களே வந்து பேண்ட் 7லலாம் டேரெக்டாக இந்தியாவிலேருந்துலாம் வேலைக்கெலாம் வந்திருக்கிறாங்க. ஸோ சேலரிஸும் வந்து அட்ராக்டிவான சேலரிஸ் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். 50K வரைக்கும் பேண்ட் 7லலாம் வந்து கொடுப்பாங்க. ஸ்டார்டிங் ஃப்ரம் மினிமமே வந்து ஒரு 26 to 30. இது ஸ்பான்சர்ஷிப்லாம் வந்து ஈஸியாக பண்ணுவாங்க. ஸோ அந்த கேப்ஸ்லாம் வந்து இந்த ரோல்ஸ்க்கெலாம் கிடையாது. ஸோ 30, 34ன்றதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியான சேலரி இந்த ப்ரொஃபஷனுக்கு.